அதாவது 2014 நம்மளுடைய மோடி கவர்மெண்ட் அவங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது இந்தியன் எக்கனாமியில் நம்ம வந்து 11வது இடத்துல இருந்தோம். இந்தியன் எக்கனாமி வேர்ல்டில் 11வது இடத்துல இருந்தோம். இப்போ நம்ம வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். உலக ஜிடிபியில் நம்ம 18% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், பிரசிடென்ஷியல் உரைங்கிறது வந்து 27th ஜூனோ 26th ஜூனோ தான் நடந்தது, ஓகேவா? நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பற்றி பேசல, நீங்கள் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு கேட்குறேன். 400 சீட்டில் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்ட்டு மோடி அவர்கள் வாக்குறுதி சொன்னாலும் அதெல்லாம் அதை நிறைவேற்ற முடியலையே, அதனால தான் அந்த எதிர்கட்சியெல்லாம் அமளியில் ஈடுபட்டாங்க. கரெக்டுங்க. இப்போ 240க்கு ஈக்குவலாக யார் இருக்கா சொல்லுங்கள்? இந்த கவர்மெண்ட்டோடைய பில்லர்ஸாக 4 பில்லரில் ஒரு பில்லர் வந்து யங்ஸ்டர்ஸ், யூத். அவங்களுக்கும் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து அக்னி வீர்ஸு, அதே மாதிரி ரோஜ்கார் யோஜனாவில் வந்து அதிகமாக வந்து 10 லட்சம் இளைஞர்களுக்கு மேலே வருஷத்துக்கு வேலை ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகள் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி ஒரு குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் 2வது இடம் 1,18,000 ஓட்ஸ் என்னமோ மைனஸில் இருந்தது. அவங்க யாரை பீட் பண்ணாங்க அப்படின்னா வந்து திமுகவுடைய வேட்பாளரை பீட் பண்ணாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயம் மறந்துட்டாரு. நாங்கள் வந்து அதிமுகவை பீட் பண்ணிட்டோம், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டோங்கிறத அவர் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்துருவாரோ அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நான் பார்க்குறது வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிங்காக நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து அவங்க வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்பீச்சு, ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா அவருடைய ஸ்பீச்சு, அவங்களோட ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினதான் எனக்கு தெரியல. ஒரு லோக்கல் கவுன்சிலர் மாதிரி பேசிகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இவர் பேசின விஷயம் தமிழருடைய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்தின மாதிரியும் மன்னர்களையும் கொச்சைப்படுத்தின மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு. ஃபோட்டோக்கள் தமிழகத்தில் ஒரு விளைவு நமக்கு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு அங்கே பேசியிருக்காரு. அது வந்து கான்ட்ரவர்சியாக பேசணும், லைம் லைட்டில் இருக்கணும், இந்திய கூட்டணியில் அதிக மார்க் வாங்கணும், நீ அதிகமாக பேசிட்டப்பா, செங்கோலை கொண்டு வந்து நீங்கள் வந்து வாக்கிங் ஸ்டிக்குன்னு கேவலப்படுத்தி வச்சுருந்தீங்க. அதை பிஜேபி கவர்மெண்ட் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வரணுங்கிறக்காக கொண்டு வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. நீங்களே செங்கோல் கேட்பீங்க, இங்கேருந்து திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு கல்ச்சரோட ஒரு கலாச்சாரத்தோடு எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே உங்கள் கூட்டணியில் இருக்க ஒரு ஆளை வச்சு அசிங்கப்படுத்துங்களா? இது வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. நீங்கள் இது இன்னைக்கு மன்னராட்சியில் எப்படிலாம் நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு தான் அவருக்கு தெரியுமா சு வெங்கடேசனுக்கு? நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் இளைஞரணி துணைத் தலைவர் திரு பாண்டி துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ குடியரசுத் தலைவர் உரையில் பார்த்தீங்கன்னா அரசுக்கு சப்போர்ட்டாக இருப்பதாக கூறப்படுது சார். அதில் வந்து மணிப்பூர் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவகாரம்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? நானும் அந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸ் நான் பார்த்தேன். அதில் அரசுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த கவர்மெண்ட்டு எதுக்கான கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 4 பில்லர்ஸ் என்ன அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ், உமன், புவர் பீப்புள் அண்ட் ஃபார் ஃபார்மர்ஸ். இந்த 4 பில்லர் தான் இந்த கவர்மெண்ட்டை தாங்கி பிடிச்சிட்ருக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப குடியரசுத் தலைவரோட உரையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த குடியரசுத் தலைவர் உரையை வந்து நான் ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். அதில் எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 18வது லோக்சபா கூட்டத்தொடரை பற்றி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அழகாக கடைசி 10 வருஷமாக நம்ம எப்படி க்ரோத் ஆகிருக்கோம். அதாவது 2014 நம்மளுடைய மோடி கவர்மெண்ட் அவங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது இந்தியன் எக்கனாமியில் நம்ம வந்து 11வது இடத்துல இருந்தோம். இந்தியன் எக்கனாமி வேர்ல்டில் 11வது இடத்துல இருந்தோம். இப்போ நம்ம வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். உலக ஜிடிபியில் நம்ம 18% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 18% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 2021 24 மட்டுமே நம்ம 8% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. இன்னும் நம்ம இதை பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து கிராமப்புற சாலைகள் இருக்குல்ல, 3,80,000 கிலோமீட்டர் வந்து கிராமப்புற சாலைகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி தான் வந்து இப்போது பூமிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நம்ம கவர்மெண்ட் வரும்போது, அதாவது 2014 வரும்போது வெறும் 209 ஏர்போர்ட்ஸ் வழித்தடங்கள் தான் இருந்தது. இன்றைக்கி 605 வழித்தடங்களாக மாற்றிருக்கோம். Tier 2 Tier 3 சிட்டிஸ், அதாவது திருச்சி, மதுரை, இந்த சேலம், இந்த மாதிரி ஊர்களுக்கான ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது போக உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் நிறையா டெவலப் பண்ணியிருக்கோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் நிறையா டெவலப் பண்ணியிருக்கோம். உமன் எம்பவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடைசி 10 வருஷங்களில் 4 கோடி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ 2003வது டைம் வந்ததுக்கப்புறம் இன்னும் 3 கோடி ரூபாய்
3 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டைரக்ட்லி பெனிஃபிட் டு உமன். ஏன்னா வந்து இந்த என்டையர் இந்த மோடி திட்ட வீடுகளாக இருக்கட்டும் அனைத்துமே வந்து பெண்களை வந்து எம்பவர் பண்ணுறாங்க. ஏன்னா பெண்கள் பேரில் தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இது வரைக்கும் 10 கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு நம்ம வந்து ஃபண்டு பண்ணியிருக்கோம். 10 கோடியை வந்து சுய தொழில் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் பெண்கள் டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் எனர்ஜிஸ்ன்னு சொல்லி இப்போ க்ரீன் ஹைட்ரஜன், அதே மாதிரி வந்து செமிகண்டக்டர்ஸு, சோலாரு, இந்த மாதிரி வந்து மாற்று ஏற்பாடு அதுக்கும் நிறையா நம்ம ஃபண்டு பல கோடிகள் நம்ம ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி இந்த லாஸ்ட் டேர்மில் மட்டும் நம்ம வந்து 1 லட்சம் கோடிக்கு டிஃபென்ஸ் வந்து எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்குவோம். ஆனால் இப்போ நம்ம சொந்த நாட்டிலே இந்தியன் கம்பெனிஸே வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 500க்கும் மேற்பட்ட முக்கியமான டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து வாங்காமல் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு 26,000 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். முதல் முறையாக பிலிப்பைன்ஸ் கண்ட்ரிக்கு நம்ம வந்து டிஃபென்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுகிற இடத்துல அவங்க ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மணிப்பூர் விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பிரசிடென்ஷியல் இப்போ நான் என்ன கேட்குறேன், பிரசிடென்ஷியல் உரைங்கிறது வந்து 27th ஜூனோ 26th ஜூனோ தான் நடந்தது. ஓகேவா? நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பற்றி பேசல? நீங்கள் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு கேட்குறேன். இந்திய கூட்டணியில் கள்ளக்குறிச்சி இஷ்யூ ஒரு முக்கியமான தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. திமுக கவர்மெண்ட்டுடைய நிர்வாக சீர்கேடுனால 65 பேர் வந்து இறந்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா? நான் வந்து மணிப்பூர் விஷயத்தில் நடந்ததுக்கு நான் வந்து சப்பக்கட்டு கட்டணும், இல்லை அது வந்து நடந்தது கரெக்டு தான், தவறு நடந்தது ஒத்துக்கிறோம். அதுல இருந்து இப்போ ரீசனாக நடந்துச்சு சார். மணிப்பூர்ன்றது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மணிப்பூர் இஷ்யூ மட்டும்தான் நடந்திருக்கா? அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலையா? நீங்கள் ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை இந்தியாவை எக்கனாமி லெவலில் பூஸ்ட் பண்ணி பேசுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துகிட்டு போகாமல் அந்த பார்லிமெண்ட் செஷனுங்கிறது ஒரே நாளில் முடிய போகிறது கிடையாது. ஸோ அவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குது, அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை பற்றிலாம் பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சில் இருந்தது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நிர்வாகத்தில் அந்த தவறுகள் நடக்கக்கூடாது, அதுக்கான டைட் இது நடக்கணும். எஸ்பெஷலி அவங்க யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வார்த்தைன்னா அந்த கல்பிரிட்ஸ் மேலே சரியான நடவடிக்கை, ரொம்ப கடுமையான, சரியான நடவடிக்கை இல்லை, ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், கல்பிரிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இது பாசிட்டிவ் நோட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பாரத பிரதமர் வந்து பதவி ஏற்கும்போது கான்ஸ்டியூஷன் எடுத்து வச்சுட்டு கத்துறாங்க. ஏங்க பாரத பிரதமர் பதவி ஏற்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்கிறார், இட்ஸ் நாட் அப்பாயின்மெண்ட் போஸ்டிங்கு. அவர் பதவி ஏற்கும்போது இவங்க ஏன் கத்துறாங்கன்னே தெரியல. இப்போ இவங்க இவ்வளோ, அதாவது அந்த பிரசிடென்ஷியல் ஸ்பீச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30 முக்கியமான பாயிண்ட்ஸ், நீ அதை நல்லா டீடைல்டாக பார்லிமெண்ட்ல 400 சீட்டில் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்ட்டு மோடி அவர்கள் வாக்குறுதி சொன்னனால தான் அதை நிறைவேற்ற முடியலையே. அதனால தான் அந்த எதிர்கட்சியெல்லாம் அமளியில் ஈடுபட்டாங்க. கரெக்டுங்க. இப்போ 240க்கு ஈக்குவலாக யார் இருக்கா சொல்லுங்கள்? எதிர்கட்சி யார் இருக்கா? க்ளோஸ் இது 240க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பாயிண்ட்டே 99 தான், காங்கிரஸ் தான். 3 டிஜிட்டே அவங்க இன்னும் தொடரலை. ஆல்மோஸ்ட் வந்து 2.5% வந்து நாங்கள் அவங்களோட வந்து இதில் இருக்கோம். எங்களோட இலக்கு 400 இருந்தது, நாங்கள் அச்சீவ் பண்ணது 240. ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் முக்கியமான கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா வந்து நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், பிஜேபி, இவங்க 3 பேர் சேர்ந்து 303 ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க அந்த சைடு வந்துங்க 100 கட்சி இருக்காங்க. நீங்கள் ஏன் அவங்கள யாரையுமே பற்றி பேச மாட்டீங்க? ஸோ நாங்கள் இலக்கு வச்சது 400, நாங்கள் அச்சீவ் பண்ணது 240. இதிலெல்லாம் நாங்கள் மாற்றுக்கிறது எதுவுமே சொல்ல. எங்களோட இலக்கு வந்து 400ங்கிறத நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களால் வந்து 240 அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், மாற்று கொஸ்டின். காங்கிரஸ் இப்போ நாங்கள் பிஜேபி வந்து 400ங்கிற இலக்கு வச்சாங்க என்டிஏ கூட்டணியோட, 300ங்கிறது பிஜேபி தனித்துவத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இலக்கு வச்சு ஒர்க் பண்ணோம். காங்கிரஸோடைய இலக்கோ ஐஎன்டி அலையன்ஸோட இலக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்பர்ஸு அவங்க இலக்கு இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இலக்கு வச்சு ஒர்க் பண்ணது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யாருக்காக தான் அந்த இலக்குன்னு ஒன்று இருக்கணும்ல, அது இலக்கு வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால எங்களால் அச்சீவ் பண்ண முடியல. நிறைய இடங்களில் வந்து வெறும் 2%, 3%, 5% நாங்கள் தோற்றுருக்கோம். அதுக்கான நெக்ஸ்ட் வரக்கூடிய தேர்தலில் அதை சரி செஞ்சுட்டு வரக்கூடிய காலங்களில் நாங்கள் அதை ஒர்க் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதே போல் இந்த பிரசிடென்ட் அட்ரஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஹிவா மைத்ரா வந்துட்டு ஒரு
ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது நாட்டில் வந்துட்டு எதுக்கு புல்லட் ட்ரெயின், இதில் வந்துட்டு வேற இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வளர்ச்சியாக உதவலாம், எதுக்கு புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இத்தனை கோடியில் எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து? அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னது என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப படித்தவங்க, சீனியர் லீடரு, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து அவங்க வந்து எலெக்ட் பண்ணவங்க லீடரு மயம் மல்த்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 1,60,60,000 கோடியில் அகமதாபாத் டு மும்பை ட்ரெயின் எதுக்கு தேவையா, இதுக்கு பதிலாக நம்ம வந்து கவாச் வந்து அட்டாச் பண்ணலாம். கவாச் அப்படிங்கிறது வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 50 லட்சம் செலவாகும். இந்தியாவில் மொத்தம் வந்து 68,000 கிலோமீட்டர் இருக்குது. இதை நம்ம வந்து இதுக்கு பதிலாக இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, அதே சமயம் வளர்ச்சி அடைந்த பாரதமாக நம்ம மாறவும் செய்யணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும். அப்படிங்கும்போது அவங்க சொன்ன கேல்குலேஷனில் இப்போது அதாவது செகந்திராபாத்தில் 2022 ஆட்டோமேட்டிக் ஏடிபின்னு சொல்லி ஒரு கவாச்சி ஒன்று இன்ஸ்டால் பண்ணாங்க. அதில் என்னென்னா, ஒரு சைட் ட்ரெயினில் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் மினிஸ்டரும், இன்னொரு ட்ரெயினில் வந்து அதே ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயினில் ஆப்போசிட் சைடில் இன்னொரு ட்ரெயினில் வந்து ரயில்வே துறையோடைய சேர்மேன் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது அந்த கவாச் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அவங்களே இருந்து பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து 68,000 கிலோமீட்டருங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் 1500 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த இன்னும் 67,000 கிலோமீட்டர் கிட்ட நம்ம இன்னும் கவர் பண்ணணும், அந்த கவாச் வைக்கணும். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அந்த கேபிளிங் சிஸ்டம் வச்சு RFID வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் இதை 2 விதமாக இந்த கொஸ்டினை கேட்குறேன். ஒன்று, இப்போது 68,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறனால ஒரே நாளில் ஒரே நைட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். இது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங் முறைப்படியில் நார்த் ஈஸ்ட் சவுத்துங்கும் போது செகந்திராபாத்தில் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மினிஸ்டரும் ஒரு சேர்மன், ரயில்வே சேர்மன் 2 பேருமே ஆப்போசிட் ட்ரெயினில் இருந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடு நான் என்ன கேட்குறேன், இந்த கவாச்சிங்கிறது நாங்கள் கடைசி 10 வருஷமாக தான் ஆட்சியில் இருக்கோம். நீங்கள் 75 வருஷமாக அந்த ஆட்சியில் இருக்கீங்க. ஏன் இந்த கவாச்சி ஏன் நாள் வைக்கல? நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இப்போ பட்ஜெட்லேயே வந்து கொண்டு வந்துட்டோம், ரயில்வே பட்ஜெட்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி தனி பட்ஜெட்டு, ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட்டே இருந்துச்சு. நீங்கள் ஏன் அதை இன்ஸ்டால் பண்ணல? நீங்கள் யாரை கேட்குறீங்க? நாங்கள் 68,000 கிலோமீட்டர் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் பண்ணோம். நான் வந்து மக்களோட உயிர் முக்கியம், அதே சமயம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு நோக்கி போகும்போது நாங்கள் உலகத்தில் 5வது கண்ட்ரியாக இருக்கோம் எக்கனாமியில், 3வது கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ளஸ் அகமதாபாத் டு பாம்பே அப்படிங்கிற ஒரு ட்ராக் தான் இப்போ புல்லட் ட்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் இது மாதிரி 6 இடங்கள் இருக்குது, பாம்பே டு சென்னை, டெல்லி டு சென்னை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது 2மே ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்க மகம் மைத்ரா சொன்னது இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க சொன்னது 30 பாயிண்டில் 6 பாயிண்ட்டை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசினாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டில் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவில். 10 கோடி பேருக்கான சுய உதவி குழுவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து முக்கியமானது வந்து அக்ரிகல்ச்சரோட உமனை வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெண்கள் தான் அந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு சக்தி. அவங்க நம்மளோட இந்தியாவோட பேக் போன் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ பெண்களுக்கு ட்ரோன் வச்சு ட்ரோன் ட்ரைனிங் கொடுத்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 26,000 பெண்களுக்கு ட்ரோன் கற்றுக் கொடுத்து அந்த அக்ரிகல்ச்சரோட கனெக்ட் பண்ணுறோம். ஏன் அக்ரிகல்ச்சரோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து ஏழைகள் அதிகமாக இருக்குது, இன்னும் சாப்பாடு பிரச்சனைகள் இருக்குது, இவங்க வந்து ஆர்கானிக் உலகம் எதிர்பார்க்குறது ஆர்கானிக் ஃபார்மிங்கு, அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து இந்தியன் ஃபார்மர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க, இப்படிலாம் பேசியிருக்காங்க. நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்துக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு பல கோடிகள் நாங்கள் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பெண்கள் எம்பவர்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பெண்களுக்கு வந்து செல்ஃப் சஸ்டைன்டு எலக்ட்ரிசிட்டி மாடல் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் வெறும் 30 பாயிண்ட் அவங்க அந்த பிரசிடென்ஷியல் உரை வந்து 30 முக்கியமான பாயிண்ட்டு, அதில் ஒரு 6 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு காமெடியாக ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. காஷ்மீர் வேலியில் வந்து நீங்கள் பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. எங்களோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, காஷ்மீர் வேலியில் முதல் முறையாக வந்து அதிகமான ஓட்ஸு டேர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. அது வந்து முக்கியமான விஷயம். அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து யூனியன் டெரிட்டரியில் அனௌன்ஸ் பண்ணி அங்கேயும் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், சேஃப்டி என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து மறைச்சு வேறு மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க சொன்ன விஷயங்களில்
ரொம்பவும் வந்து அவங்க 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 என்ன பேசியிருந்தாங்கன்னா வந்து இதுவும் பேசியிருக்கணும், மணிப்பூரை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா, மணிப்பூரை பற்றி பேசுகிறதுக்கான காலம், அதுக்கான சூழ்நிலை வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கிடையாது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அங்கே அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், லீகலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான அமித்ஷாஜி நேராக போய் விசிட் பண்ணாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து கூச்சல் குழப்பம் வந்து பார்லிமெண்ட்டில் கிரியேட் பண்ணுங்கிறக்காக இவங்க பண்ணுறாங்க. அப்படி தான் இதை நான் ஃபீல் பண்ணுறேன், அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த குடியரசுத் தலைவர் உரையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புன்றதை பற்றி எதுவும் பேசியிருந்தாங்களா சார்? கண்டிப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்டோடைய பில்லர்ஸாக 4 பில்லரில் ஒரு பில்லர் வந்து யங்ஸ்டர்ஸ், யூத். அவங்களுக்கும் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து அக்னி வீர்ஸு, அதே மாதிரி ரோஜ்கார் யோஜனாவில் வந்து அதிகமாக வந்து 10 லட்சம் இளைஞர்களுக்கு மேலே வருஷத்துக்கு வேலை. இது போக வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கரெக்டாக மோல்டு பண்ணி போகிறதுக்கான முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய வேலைவாய்ப்பு தான். அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நிறையா நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோன்னா, வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி பிஸ்னஸ் மேன்ஸ் அதிகமாக உருவாக்கியிருக்காங்க. யங் பிஸ்னஸ் மேன், அந்த யங் பிஸ்னஸ் மேன்ஸ் தான் வந்து அந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்போட என்டையர் யூனிகார்ன் கம்பெனிஸ், அதாவது $1 பில்லியன் மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுற கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வந்து 20-25 கம்பெனிஸ்க்கு மேலே இந்தியாவில் உருவாயிருக்கு. அவங்க எல்லாருமே யாருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க? யங்ஸ்டர்ஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குமுலேட்டிவாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குடியரசுத் தலைவர் உரையில் பார்த்தீங்கன்னா முழுதாக வந்து அரசுக்கு ஆதரவாக இருந்த மாதிரியே பேசப்பட்டு வருகிறது. உண்மைதானா சார்? அது இல்லை, அரசு அச்சீவ் பண்ண விஷயங்களை பேசுனாங்க. அது அரசுக்கு ஆதரவான விஷயங்களுக்கு. அரசு இனிமேல் தான் 3rd கவர்மெண்ட் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. அதில் அவங்கள யாரையும் புகழ்ந்து பேசலை. இது வரைக்கும் நடந்த விஷயங்களை, உலகம் வியந்த விஷயங்களை, நம்ம G20 இருக்கட்டும், G7 இருக்கட்டும், அதே மாதிரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து நிரந்தர மெம்பர்ஷிப் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண விஷயம். நம்ம அச்சீவ் பண்ண விஷயத்தை பேசி தானே ஆகணும். பிரசிடென்ஷியல் உரையில், ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ஷியல் உரையில் அது 3rd டேர்ம் நம்ம வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, பிஜேபி கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு அச்சீவபிள், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். இது வந்து பார்லிமெண்ட் ரெக்கார்டு இல்லையா? ஸோ அதனால அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை பேசினாங்க. ஓகே சார். இப்போ தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கே சார், உங்களோட கருத்து என்ன? அதெல்லாம் அடுத்த தலைவர் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷனுங்க. அப்படிலாம் வந்து தேசிய தலைமையிலேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. அப்படி எதுவும் தெரியல எங்களுக்குலாம். அப்படிலாம் கிடையாது. இது வந்து சும்மா ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகள் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி ஒரு குழப்பங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே சார். இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அதாவது மாநில அண்ணாமலை வந்துட்டு வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காரு, இந்த மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை, நலத்திட்டங்களை கொண்டு வரல, மற்ற கட்சிகள் வந்துட்டு விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. உங்களோட பார்வை? இல்லைங்க, அவரோட ஸ்பீச் நானும் பார்த்தேங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அண்ணாமலை வாங்கினது 2வது இடம், கோயம்புத்தூரில் 2வது இடம், ஒரு 1,18,000 ஓட்ஸ் என்னமோ மைனஸில் இருந்தது. அவங்க யாரை பீட் பண்ணாங்க அப்படின்னா வந்து திமுகவோடைய வேட்பாளரை பீட் பண்ணாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயம் மறந்துட்டாரு. நாங்கள் வந்து அதிமுகவை பீட் பண்ணிட்டோம், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டோங்கிறத அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் மாதிரி பேசல, அவர் வந்து ஒரு திமுகவோட பொதுச் செயலாளர் மாதிரி பேசினார். எனக்கு தெரிஞ்ச வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்துருவாரோ அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நான் பார்க்குறது வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிங்காக நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து அவங்க வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக விட்டு திமுகவில் போய் செயலாளர் ஆயிடுவாரோ, பொதுச்செயலாளர் ஆயிடுவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் கம்பேர் பண்ணுறது, நீங்கள் ஒரு அதிமுக பொதுச்செயலாளர் இருந்துட்டு நீங்கள் அதிமுக கம்பேர் பண்ணாமல் திமுக கம்பேர் பண்ணி அங்கே வந்து உங்களுடைய கட்சி கேண்டிடேட்டு அந்த ராமச்சந்திரன், அவர் பேர் சிங்கை ராமச்சந்திரன்கிறவர் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து ப்ளஸ் வந்து 66 எம்எல்ஏ என்னமோ வச்சுருக்கீங்க. இல்லை, அந்த 66 எம்எல்ஏல கொங்கு மண்டலத்தில் அதிகமான எம்எல்ஏஸ் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கிற பகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியல. நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, ஒரு நீங்கள் பிஜேபிக்கு இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், எங்களால் ஜெயிக்க முடியல. நீங்கள் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, திமுகவுக்கு ஈக்குவலாக நீங்களும் 25 வருஷம் ஆண்ட கட்சி, நீங்கள் ஏங்க ஜெயிக்க முடியல? இது வந்து உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நீங்கள் வந்து அவர் எங்களோட மாநில தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு அதே மாதிரி வாயில் வட சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு. அவங்க ஒரு ஜாம்பவான்கள் வாழ்ந்த கட்சியில் இந்த மாதிரிலாம் அவங்கலாம் நானும் வந்து
எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்பீச்சு ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா அவருடைய ஸ்பீச்சு அவங்களோட ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினதான் எனக்கு தெரில. ஒரு லோக்கல் கவுன்சிலர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி ஒரு இது சொல்லியிருந்தார் சார். அது அதிமுக வந்து இடைத்தேர்தல் வந்துட்டு ஏன் விக்கிரவாண்டியில் போட்டிடலாம் அண்ணாமலை சொன்னதாக சொல்லியிருக்காரு. அதாவது 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடும், அதனால தான் பயந்துட்டு போட்டிடல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார். அது ஈரோடு இடைத்தேர்தலே தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கே தெரியுது, எங்களோட கூட்டணியில் தான் இருந்தார், எப்படி வந்து பணப்பட்டோட அந்த திராவிட கட்சிகள் மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் இங்கே போட்டிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விளக்கம் ஒரு இடத்துல தவறு நடக்கும்போது அந்த இடத்துல நின்று சண்டை போடுறதா, இல்லை தவறு நடக்குது நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் வேற இடத்துக்கு போறேன்னு வேற இடத்துக்கு போறதா, இல்லை நான் போட்டியிட மாட்டேன்னா போட்டியிட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தவறு நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தவறு நடக்கிற இடத்துல நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் அமைதியாக இருக்கீங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நடக்கிற தவறுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். ஈரோடு இடைத்தேர்தலே அவர் பார்த்துட்டார்ல சார். ஏங்க தவறு நடக்கணும், தவறு நடக்குது, அந்த தவறை தடுத்து கேட்குறது யாரு? எதிர்கட்சிகளாக இருக்கிற நம்ம தான். கரெக்டாக இல்லையா? நான் அந்த தேர்தலே நிற்காம நான் வெளில போயிடுவேன் அப்படின்னா தவறு ஈஸியாக நடக்கும் இல்லைங்க, அதானே நடக்கும், அதானே பாயிண்ட்டு. அப்போ இவர் வந்து திமுக தவறு பண்ணுறதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுக்குறாரு. அதனால தாங்க நான் சொல்கிறேன், அவரோட கம்பேரிசன் வந்து அண்ணாமலை அவனோட ஓட் பேங்க் வாங்கின ஓட்டை வந்து திமுகவோட கம்பேர் பண்ணும்போதே தெரியுது அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விரைவில் அவர் திமுகவுக்கு போயிடுவார், செந்தில் பாலாஜி மாதிரி இவரும் போயிடுவாரோ அப்படின்னு டவுட் வருது. அதே போல் இப்போ பார்லிமெண்ட்டில் கம்யூனிஸ்ட் எம்பி வந்துட்டு சு வெங்கடேசன் வந்துட்டு பேசியிருந்தாரு. செங்கோல் வந்து இந்த இருக்கக்கூடிய இடமே கிடையாது, இது மன்னராட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை தானே சார் அது? இல்லைங்க, அது இது நீங்கள் செங்கோல் இது வந்துங்க முக்கியமான விஷயம், நல்ல டாபிக், முக்கியமான விஷயம் இது. அப்போ வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது யாருன்னா வந்து மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் தான் இண்டிபெண்டன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜவஹர்லால் நேருட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ என்ன கேட்குறாரு, மவுண்ட் பேட்டன் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேருட்ட கேட்டோன்னே ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, உடனே வந்து அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜாஜிட்ட கேட்குறாரு, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டு, இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, அது என்னது பேப்பரில் எழுதி வாங்குறதா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் ராஜாஜி என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய திருவாடுதுறை ஆதீனத்துக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, இப்படி இண்டிபெண்டன்ஸ் நடக்குது, இது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது உடனே அப்போ இருந்த சன்னிதானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து அந்த காலத்துங்களில் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை ஜெயிக்கும் போது அவங்ககிட்ட செங்கோல் கொடுத்து நாங்கள் வாங்குவோம், இது வந்து ராஜகுரு, அந்த அந்த ராஜகுருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராஜகுரு கிட்டே கொடுத்து நாங்கள் செங்கோல் வாங்குறது தான் வழக்கம், அப்போ நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. உடனே திருவாடுதுறை ஆதீனம் என்ன சொல்கிறாங்க, நாங்களே அந்த செங்கோலை செஞ்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளியில் ஒரு செங்கோல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்னைக்கு நடக்குதுன்னா 14th August 1947 நைட்டு 11:45 உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த செங்கோலை வந்து திருவாடுதுறை ஆதீனம் வந்து ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஃபோட்டோ இருக்குது. இன்றைக்கும் நீ திருவாடுதுறை ஆதீனம் போனீங்கன்னா ஒரு பெரிய கல்வெட்டே வெளியில் இருக்குது. இதுதான் உண்மை, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, செங்கோலை வாங்கினதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து இண்டிபெண்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை தமிழ் கலாச்சாரம் கல்ச்சர் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இதை கிரியேட் பண்ணது யார்? ஜவஹர்லால் நேரு. ஆனால் இந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்ட ஜவஹர்லால் நேரு அவருடைய பேரனுக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டார். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இந்திய கூட்டணியில் இருக்கிற சு வெங்கடேசனுக்கு இந்த விஷயம் தெரியாதா? எனக்கு ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம், சு வெங்கடேசன் பேசும்போது இந்த ராகுல் காந்தி அமைதியாக இருக்காரு. இதை யார் இனிஷியேட் பண்ணது? ஜவஹர்லால் நேரு, அவருடைய தாத்தா, நம்மளுடைய முதல் பிரதமர், இண்டிபெண்டன்ஸ் வந்தோம் முதல் பிரதமர். இது இனிஷியேட் பண்ணது யார்? நாங்கள் இனிஷியேட் பண்ணோம். நீங்கள் ஏன் இனிஷியேட் பண்ணீங்க? இனிஷியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தமிழ் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த புறத்தில் இருந்தது, அந்த புறத்துக்கு மன்னராட்சிக்கு அடையாளம் இது. ஏங்க செங்கோலுங்கிறது அதுக்கு மேலே அந்த செங்கோலுக்கு மேலே ஒரு நந்தி இருக்கும். அந்த செங்கோலோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா செம்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருக்குல்ல நந்தி, அது வந்து நாயா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம நாயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு அந்த நாயத்தை வழி நடத்துறதுக்காக நந்தியை மேலே வச்சு இந்த செங்கோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் ஜஸ்டிஸ். அதாவது உங்களுடைய பவர் இன்னொரு இடத்துலேருந்து கிடைக்கும்போது நியாயம் தர்மத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செங்கோல் வந்து கொடுக்கப்பட்டது. இது வந்து இவர் பேசின விஷயம் தமிழருடைய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்தின மாதிரியும் மன்னர்களையும் கொச்சைப்படுத்தின மாதிரி இவர் வந்து பேசியிருக்கார். இன்னொரு விஷயம், இது அதர் சைட் பாருங்கள்,
பல இடங்களில் செங்கோல் இவரே கொடுத்துருக்காரு, பல வீடியோக்கள், ஃபோட்டோக்கள். இல்லை தமிழகத்தில் ஒரு விளைவு நமக்கு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு அங்கே பேசியிருக்காரு சார். அது வந்து கான்ட்ரவர்சியாக பேசணும், லைம் லைட்டில் இருக்கணும், இந்திய கூட்டணியில் அதிக மார்க் வாங்கணும், நீ அதிகமாக பேசிட்டப்பா அப்படின்னு சொல்லி அவர் ராகுல் காந்தி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தவறான டாப்பிக்கை அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் ராகுல் காந்தியை யார் பார்த்தாலும் சரி, இதை கிரியேட் பண்ணது யாரு? ஜவஹர்லால் நேரு தான் கேட்டார். மோடியும் அமித்ஷாஜியும் இப்போ இருக்கிற பிஜேபி தலைவர்களாக ஃபோன் அடிச்சு கேட்டாங்க திருவாவடுதுறை ஆதீனத்திட்ட. கேட்டது யார்? அவங்க தானே கேட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருந்த செங்கோலை கேட்டது உங்கள் தாத்தா. செங்கோலை கொண்டு வந்து நீங்கள் வந்து வாக்கிங் ஸ்டிக்குன்னு கேவலப்படுத்தி வச்சுருந்தீங்க. அதை பிஜேபி கவர்மெண்ட் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வரணுங்கிறக்காக கொண்டு வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. நீங்களே செங்கோல் கேட்பீங்க. இங்கேருந்து திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு கல்ச்சரோட, ஒரு கலாச்சாரத்தோடு எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே உங்கள் கூட்டணியில் இருக்க ஒரு ஆளை வச்சு அசிங்கப்படுத்துவீங்களா? இது வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. நீங்கள் இது இன்னைக்கு மன்னராட்சியில் இப்படிலாம் நடந்துச்சுங்கிறது இன்றைக்கி தான் அவருக்கு தெரியுமா? சு வெங்கடேசனுக்கு இவர் வந்து அன்னைக்கு இருந்த ஜவஹர்லால் நேருக்கோ ராஜாஜிக்கோ அதெல்லாம் தெரியாதா? இது வந்து தவறான எடுத்துக்காட்டு, இது வந்து தவறான வழிமுறை, இது தமிழக கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துறதுக்கான விஷயம். இது வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் வந்து சு வெங்கடேசனுக்கு மிகப்பெரிய பாடம் போட்டுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற எம்பிஸ் தமிழகத்துலேருந்து போன 40 எம்பிஸும் அமைதியாக இருக்காங்க. ஸ்டாலின் அமைதியாக இருக்கார். எல்லாருமே அமைதியாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படிங்க? உதயநிதி வந்து சனாதனத்தை வந்து ஒரு கொரோனா போல, ஒரு கொசு போல, டெங்கு போல அழிக்கணும்னு சொல்லும் போதும் இவங்களாம் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அது மாதிரி இது வந்து ஒரு ஹிந்துசத்தை எதிர்த்து தமிழக கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கான முதல் படி. இது வளர விடக்கூடாது. இது கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி தட்டி கேட்கும். கண்டிப்பாக வந்து சு வெங்கடேசன் பேசுனது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.